கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் இந்த 2026வது ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அது என்ன வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 2025வது ஆண்டு முடிந்து 2026வது ஆண்டு தொடக்கத்திலே நாசரேத்தில் உள்ள ஆலயத்திலே நான் திருவிருந்துக்கு செல்லும் பொழுது அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த அட்டையில் உள்ள வசனத்தை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வசனம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற அந்த வசனம். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்ற வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கடவுள் எனக்கு தெரியப்படுத்தின அந்த விஷயத்தை நான் உங்களிடத்திலே நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். உன் கையின் பிரயாசம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய உழைப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டதாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் கையின் பிரயாசம் என்று சொன்னால் நீ உழைக்கிற உழைப்பு, அதில் சம்பாதிக்கிற பணங்கள் விருதாவாக உன்னை ஏமாற்றுவதாகவோ அல்லது நீ அதை வீண் செலவு செய்யாமல் இருக்கத்தக்கதாக உன் கையின் பிரயாசத்தை முழுமையாக உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய வாகனங்களுக்கும் உன்னை சார்ந்த அந்த விஷயங்களுக்கும் அது பிரயோஜனப்படத்தக்கதாக உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. சங்கீதம் 128:2 உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்படும் போது உன்னுடைய உழைப்பு எந்த நேரத்திலையும் அது விருதாவாக போகாமலோ சோம்பேறித்தனத்துடனோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்திலே நான் நாளைக்கு போய்கொள்ளலாம், இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி அந்த வேலையை நாம் தள்ளி போடாமல் நம்முடைய உழைப்பை முழுமையாக நாம் செய்ய வேண்டும் என்று வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. உன் கைகளின் பிரயாசம் இருந்தால்தான் அதை நீ சாப்பிட முடியும். ஸோ உன்னுடைய கையின் பிரயாசம் என்ன என்று சொன்னால் நீ உழைக்க வேண்டும். உனக்கு பலன் இருக்க மட்டும் நீ கண்டிப்பாக உழைக்க வேண்டும். நீ உழைக்க 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 வருமானத்தை கடவுள் கொடுக்கிறார். அந்த வருமானத்தை மூலமாக நீ சாப்பிட முடியும். நான் தூக்கமாக வருகிறது என்று ஜெபம் பண்ணாமல் விட்டாலோ, தூக்கம் வருகிறது என்று சொல்லி நீ பைபிள் வேதாகமம் வாசிக்காமல் விட்டாலோ, அல்லது கஷ்டமாக இருக்கிறது தூரத்திலே ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி ஆலயத்துக்கு போகாமல் இருந்தாலோ அது உனக்கு பாதிப்பை கொடுக்கும். அது சங்கீதக்காரர் அதே 84வது சங்கீதம் சொல்லியிருக்காப்படி, 84வது சங்கீதம் 1வது வசனம், சேனையின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லியிருக்காரு. அந்த வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால் ஆலயத்தை குறித்து அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ இன்பம்! அப்போ இன்பமாக இருக்க வேண்டும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீ தெளிவாக வாரம் உனக்கு நேரம் கிடைக்கும்போது உபவாச கூட்டங்கள் மற்ற ஆசீர்வாத கூட்டங்கள் அனைத்துக்குமே நீ செல்ல வேண்டும். அதுதான் உன் பிரயாசம். நீ உன் கைகளின் பிரயாசம் என்று சொன்னால் உன்னுடைய உழைப்பை நீ கொடுக்க வேண்டும். கடவுளுக்காக கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும், உழைப்பிற்காக நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது உன் கையின் பிரயாசம் என்ன ஆகுது? நீ சாப்பிடுவதற்கு அது உதவியாகிறது. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவி மூலமாக கடவுள் உனக்கு உதவி செய்கிறார். அதை நீ சாப்பிடுகிறாய். அப்போ உங்கள் கையின் பிரயாசம் எப்படி என்று சொன்னால் நீ உழைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதாகம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாவீது ராஜா இந்த வாக்குத்தத்த வசனத்திலே கொடுத்திருக்கிறார். 128வது சங்கீதம் 2வது வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எனவே இந்த வசனத்தை மூலமாக நான் உழைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதாகம் வாசிக்க வேண்டும். இந்த 26வது ஆண்டு நான் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம். நான் உழைப்பதிலே சோர்வடைய மாட்டேன். என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். யாரிடத்துல கடன் வாங்கி சாப்பிட மாட்டேன். மற்றவர்களிடத்தில் பணத்துக்காக ஏங்கி நிற்காமல் என்னுடைய உழைப்பை வைத்தே நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து தினமும் வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.